வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வெந்தய குழம்பு. நல்லா ஒரு பெரிய கப்பில் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி இல்லாமல் கூட இது பண்ணலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு லெமன் சைஸு, மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் கடுகு, நல்லா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு நிறைய போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு இப்படி பொரியிறது. நல்லா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் செவக்கட்டும். நல்லா எடுத்து ஒரு 2-3 மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா பொரிஞ்சுட்டு, இப்போ நல்லா ஒரு கருவேப்பிலை, இதுலேயே நல்லா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயம், இப்போ இந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்ட அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, இது வதங்கட்டும். நல்லாவே வதங்கட்டும். இங்கே ஒரு கடாய் போட்டிருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக பவுடரை அரைச்சி நான் போட போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா, சாம்பார் பொடியும் போடலாம். ஃப்ரெஷ்ஷாக இப்படி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் டீஸ்பூன் உளுந்து, ரெண்டு 3-4 மிளகு, கொஞ்சம் வறுபடட்டும். இங்கே பாருங்கள், என்ன கருகாதபடி இப்படி லேசாக இப்படி செவந்துட்டு வருது. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 5-6 மிளகா, அவ்வளோதான். அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே வெறும் ஒரு 2-3-4 கருவேப்பிலை, இதை இந்த ஜாரில் இதிலே சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே நல்லா வெங்காயம்லாம் பாருங்கள், நல்லா தோலெல்லாம் கழண்டி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வேணான்னா இந்த இடத்துல புளி தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் அந்த தக்காளி வேகட்டும். தக்காளிலாம் கூட நல்லா வதங்கிட்டு சுண்டை எண்ணெயில் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணியெல்லாம் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 2 பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டுட்டு, இது கொஞ்சம் நல்லா அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் கொதித்து நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி இருந்தால் தான்
அப்புறம் நல்லா கொதித்து அது நல்லா திக்காக வத்த குழம்பு வெந்தய குழம்பு பதத்துக்கு வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி இப்படி கொதிக்குது. இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல 1 ஸ்பூன் நல்லா இப்படி ஓபரமாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது டேஸ்ட்டு பார்த்துட்டு திருப்பி இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டோம்னா ரொம்ப திக்காயிடும், ரொம்ப நல்லா இருக்காது. இது இன்னும் கொதிக்கணும். அதனால் பார்த்துட்டு காரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொதிக்கட்டும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பொடி இன்னொரு வத்த குழம்புக்கு பண்ணுறதுக்கு வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்காகும். ஆன அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், குழம்பு பாருங்கள் நல்லா ஜம்முன்னு திக்காயிட்டு. இதில் வெல்லம் போடுறதா இருந்தால் போடலாம். நான் வெல்லம் போடலை, இப்படியே இறக்குறேன். நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தூவிக்கலாம். பெருங்காயம், அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சின்ன வெங்காயம் வெந்தய குழம்பு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆகிட்டு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வெந்தய குழம்பு. நீங்களும் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சின்ன வெங்காயம் வத்த குழம்பு அதை நேற்று பண்ணேன். இன்றைக்கி ஒரு ரசமும் ஒரு கோஸு பயத்தம்பருப்பு போட்டு பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு பொரியல். பயத்தம்பருப்பு பாருங்கள், நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது மாதிரி மலர இப்படி வேக வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு கோஸ் ஒரு 1/4 கிலோவுக்கு கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ஒன்றும் வேண்டாம். கடுகு, பச்சை மிளகா, எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ. அப்புறம் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயம், இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை சேர்த்துடலாம். இன்றைக்கி இதோட அந்த சின்ன வெங்காயம் வெந்தய குழம்பும் இதோடு சேர்த்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்ட அப்புறம் தண்ணி தெளிச்சுப்போம். 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணியை தெளித்து விட்டுப்போம். தண்ணி கொஞ்சமாக அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு இது அப்படியே வேக விடலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். நல்லா ஜம்முன்னு வெந்து போயிட்டு வரும். விட்ட தண்ணியெல்லாம் எல்லாம் வந்துடுத்து பாருங்கள், வற்றிட்டு. இப்போது இந்த பயத்தம்பருப்பு
இந்த வேக வச்ச பயத்தம்பருப்பு மொத்தமே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய். இவ்வளோ பயத்தம்பருப்பு வேண்டான்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் நெய் விட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, வெந்தய குழம்புக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இந்த பாருங்கள், இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் இந்த தண்ணியெலாம் வற்றிட்டோம்னோம். வற்றின அப்புறம் நம்ம இறக்கிட்டோம்னா பருப்பு தேங்காய் போட்டு கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த கடாயில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா ரசம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வறுத்து அரைச்சி விட்டு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், 2 மிளகா, 2 மிளகா வத்தல், 1/2 டீஸ்பூன் தனியா, ஏன்னா கொத்தமல்லி சேர்த்து போட்டு நான் அரைக்க போகிறேன். எனக்கு 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு 3/4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, நிறைய போட்டோம்னா அப்புறம் கொதம் இதுதான் நிறைய இருக்கும், விழுது நிறைய இருக்கும். ரசம் தண்ணியாக இருக்காது. அதனால் இந்த இந்த பொருளெல்லாம் கம்மியாக போடணும். தனியாக பருப்பெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அதே 1/2 டீஸ்பூன் சீரகம். லேசாக வறுத்துட்டு, இப்படி லேசாக வறுத்துட்டு, இங்கே பாருங்கள், நான் கொத்தமல்லி நல்லா இப்படி அலம்பி இந்த தண்டோடு வச்சுருக்கேன். தண்டோடவே சேர்த்துக்கலாம். இதை கொரன்னு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அப்படி சவந்து வந்திருக்கு, அதனால் போகிறோம். அப்புறம் அந்த வாசனை, ரசத்தோட வாசனை போயிடும் ரொம்ப வறுத்தோம்னா. போகிறோம். இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த காயும் ஆயிடுத்து பாருங்க, நல்லா ஜம்முன்னு. இந்த பாருங்கள், இப்படி உதிராக எடுத்து நான் இப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதே கடாயிலேயே இந்த தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் இந்த தக்காளிலாம் கொஞ்சம் சாப்பிட்டாட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்து இந்த கல் சட்டியில் மாற்ற போகிறேன். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த கல் சட்டியில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள், இப்படி கொரன்னு தண்ணியே விழாமல் இப்படி கொரன்னு அரைச்சிக்கலாம். மொத்தத்தையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கல்சட்டியில் பாருங்கள், அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியெலாம் கூட சேர்த்துக்கணும். நல்லா தண்ணியெலாம் சேர்த்து நல்லா உப்பெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், பருப்பு தண்ணி கொஞ்சமாக தான் விடுறேன், நிறைய இல்லை.
அப்படியே பருப்பு தண்ணி விட்டுடலாம். இந்த ரசம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரசம் ரொம்ப குளிர்ச்சி. நம்ம நிறைய கொத்தமல்லி வச்சு அரைச்சி விடுறோம், ஆனால் நல்லாயிருக்கும், நல்லா ஜீரணமாகும், நல்லாயிருக்கும் இந்த ரசம். உடம்பு சரியில்லைன்னா பண்ணலாம். ஜுரம் வர்றவாளுக்கு இந்த ரசம் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நுரைச்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி இப்படி நடுவில் மட்டும் அப்படியே கொதிக்கிறது. அதில் இதோட நான் வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இதிலே கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் அப்படியே எடுத்து ரசத்தை அப்படி விட்டோம்னா சூப்பரான ரசம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். எல்லாம் ரெடி ஆகிடுது. இன்றைக்கும் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். கோஸு, பருப்பு, பயத்தம்பருப்பு, தேங்காய் போட்டு ஒரு கறி, அப்புறம் ஒரு கொத்தமல்லி தண்டு அரைச்சி விட்டு ஒரு ரசம். நேற்று சின்ன வெங்காயம் போட்டு வெந்தய குழம்பு பண்ணேன். அதையும் இதுவும் கூட சேர்த்து நான் அப்லோடு பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.